சென்னை பிப்ரவரி 18, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மும்மொழி மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. ஓகே, சரி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவேன் என்பதா? தமிழகத்தில் மாணவர்கள் போராட்டம், பெண்கள் கோலமிட்டு கண்டனம். ஓகே, இதோ பாருங்கள், கோலம் போட்டிருக்காங்க. கோலமிட்டு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். சரிங்களா? எதுக்கு? இந்த மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. சரிங்க. தமிழகத்தில் இந்திக்கு எதிரான வாசகத்துடன் பெண் ஒருவர் வீட்டின் முன்பு வண்ண கோலமிட்ட காட்சிங்க. இதோ போட்டிருக்காங்க கோலம். அவங்கள பார்த்தாலே அலங்கோலமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயம், டெல்லி பீகாரில் நிலநடுக்கம், கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. நிலநடுக்கம் காரணமாக டெல்லி மக்கள் வீதிகளில் தஞ்சம் அடைந்த காட்சி. இங்கே பாருங்கள், இது இது பார்த்தீங்களா, நிலநடுக்கமாங்க பீகாரில். சரிங்களா? வீதிக்கு வந்து விட்டார்கள். அன்பானவர்களே, மைடியர் போர்ட்ஃபுல் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், இளைஞர்களே, வாலிப பெண்களே, டெல்லி பீகார் மட்டும் அல்ல, டோட்டல் மக்களும் வீதிக்கு வரும் நிலை இது. உலகத்தில் உள்ள எல்லோருமே வீதிக்கு வரும் நிலை இது. காலம் இது, நேரம் இது. அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கலங்கிக்கிட்டு கூடாது. காரணம் என்னவென்றால் அயோக்கியத்தனங்கள் அதிகரித்து விட்டதுனால்தான். ஆமாம், ஆன்லைன் மோகம், அந்த மோகம், இந்த மோகம், எல்லா மோகமும் அதிகரித்து விட்டு எவன் சோத்தை ஆட்டையை போடலாம், எவன் பணத்தை ஆட்டையை போடலாம், எங்கெல்லாம் ஓட்டையை போடலாம். ஏடா ஓசோன்லேயே ஓட்டை போட்டுட்டேன், இன்னுமாடா அடங்க மாட்டேன். தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்ப்பதற்காக அண்ணா, காமராஜர், பெரியாரை எல்லாம் தீக்குளிச்சாங்க. நிறைய பேர் அன்றைக்கி அந்த காலத்தில் தீக்குளிச்சாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, எல்லாம் போனாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 75% பேர் இந்தி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்தி பேசுகிறவர்கள். நீ என்ன இந்தியை எதுக்கிறது? இந்தி பேசுகிறவனே வந்துட்டா. இன்னைக்கு அவன் கக்கூசில் இருந்து, பொது கழிப்படத்தில் இருந்து, 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும், 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும், வான மண்டலம், அந்த மண்டலம், ஃப்ளைட்டு கீட்டு, லாரி கீரி, பஸ்ஸு கிஸ்ஸு, ரயில்வே ஸ்டேஷன், எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் தாயா இருக்கிறான். இதெல்லாம் என்ன தெரியுமா? அறிவு இல்லை, நுண்ணறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை, படிப்பு இல்லை, கல்வி. மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு வலுக்கிறதா? இந்தி இல்லைன்னா, இங்கிலீஷ் இல்லைன்னா நீ எந்த நாட்டிலேயாவது போய் வேலை செய்ய முடியுமா? மதத்தை விடு, உன் ஜாதியை விடு, உன் மொழியை விடு. பிழைப்புக்கு ஆங்கிலமும் இந்தியும் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மாதிரி வீதிக்கு தான் வருவீங்க. நிலநடுக்கம் ரொம்ப குயிக்காக எல்லா பயலோடு வீதிக்கு வர போகிறீங்க. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தான் சொல்கிறேன், புரியுதா? கல்வி ரொம்ப முக்கியம், கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். மொழி என்னையா மொழி? அது சும்மா வெறும் வழி தான், அறிவு தான் இங்கே எல்லாமே.